இருக்கீங்க. நிஜமே நிஜமே ஹாய் நிஜமே நிஜமே ஹே நிஜமே. அப்புறம் அடுத்து இருங்க பேர் படிக்கலாம். நம்ம அடுத்து பேர் படிக்க கூடாது, அவங்க அனுப்பினதை படிக்கணும். உங்க மம்மி எப்பங்க விஜய் கூட போக ஓகே சொல்லுவாங்க? அது ஸ்கிரிப்ட்ல வந்துச்சுன்னா ஓகே சொல்லிடுவாங்க, அப்படிதான் நினைக்கிறேன். ஜெனரேட்டர் வாங்கிட்டாங்க அக்கா. எங்க செட்ல ஜெனரேட்டர் இல்லையே. ஏய் சபரி ஹாய் ஹாய் சொல்லுங்க சபரி. வேவ் மட்டும் தான் வந்திருக்கு. ட்வின் எஸ் ஹாய் ட்வின். ஏய் இல்ல கொடுமை என்ன தெரியுமா, சபரியும் நானும் வந்து ஒரு ஈவென்ட்டுக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ போட்டதுக்கு கீழே they make a good pair. அட கடவுளே, எங்க போய் நின்னாலுமே பேர் பண்ணிடுவாங்க. என்ன பண்றது? நான் யாரு பக்கத்துல நின்னாலும் நீங்க வந்து எங்க அம்மாக்கு கூட என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவ்வளவு ஆர்வம் இல்ல. பயனா இல்ல இதுன்னா என்ன உங்க கூட சேர்த்து. ஆமா அம்மா 4.5 வருஷமா இவங்களுக்கு போட்டோ எடுக்கிறாங்க. ஏதோ இருக்கு அப்படின்னா நல்ல வேலை. ஆக்சுவலா கரெக்ட் தான், நீ பொண்ணா பிறந்தது எனக்காக. இல்லன்னா நான் பையனா பிறந்திருந்தா யோசிச்சு பாரு. அவ்வளவுதான், அந்த பொண்ணை விடவே மாட்டோம். என்னெல்லாம் பேசிருப்பாங்க தெரியுமா. ஹாய் மனிஷா தாரா. ஹலோ சுபா. அன்லக்கி கேர்ள். ஏன் இப்படி ரொம்ப நெகட்டிவா பேர் வச்சிருக்கீங்க எல்லாருமே? ஏன் நீங்க எல்லாம் லக்கி பீப்புள். நீங்க வெட்டி பையனும் இல்ல, உங்களுக்கு 1008 வேலை இருக்கு. ஏன் இப்படிலாம் பேர் வைக்கிறீங்க? ஹாப்பியான நேம்ஸா வைங்க. பார்த்த உடனே அப்படியே லக்ஷ்மி பிரியா அப்படின்னு பாக்குறப்ப எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும். புரிஞ்சுதா? புன்னகை அப்படி ஒரு பேர் வைங்க. ஸ்வேதா